بسم الله الرحمن الرحيم ولا يغرنك تقلب الذين كفروا في البلاد متاع قليل ثم مأواهم جهنم وبئس المهاد ولا يغرنك உங்களை ஏமாற்ற வேண்டாம் தகல்லுபுல்லதீன கஃபரு காஃபிரானவர்கள் திரிவது தகல்லுப்னா இடம் மாறுதல் பிலாத் ஊர்களிலே மத்தாவும் கலீலும் இவையெல்லாம் அற்ப இன்பப் பொருட்கள் அற்பமான சுகப் பொருட்கள் மஅவாஹும் ஜஹன்னம் பின்பு அவர்கள் ஒதுங்குமிடம் நரகமாக இருக்கும் பிஜ்ஸல் மிஹாத் அது தங்குமிடத்திலே மிக கெட்டதாக அது இருக்கிறது. அவர்கள் ஊர்களுக்கு மாறி மாறி செல்வது வியாபாரத்துக்காக வேண்டியும் சம்பாரத்திற்காக வேண்டியும் அப்படி சுற்றுலாவுக்காக வேண்டியும் இவ்வாறு பெருமையோடு பல ஊர்களுக்கு அவர்கள் நல்ல வாகனங்கள் எல்லாம் செல்லுகிறார்களே, உயர்ந்த வாகனங்கள், உயர்ந்த ரகமான குதிரைகள், இப்ப தற்காலத்தில் உயர்ந்த ரகமான கார்கள், விமானங்கள், இவற்றெல்லாம் பல ஊர்களுக்கு மாறி மாறி செல்கிறார்களே, இதை கண்டு நீங்கள் இந்த மாதிரி நமக்கு இல்லையே என்று நீங்கள் ஆசைப்படாதீங்க, நீங்க ஏமாந்து போகாதீங்க. அப்ப அவன் இருப்பது பாத்திலா இருந்தா அல்லாஹ் அப்படியே அவனை வாழ வைக்கிறான். நாம் இருக்கிறது ஹக்காச்சே, நாம் இருக்கிறது உண்மையான மார்க்கத்தில் இருக்க, நம்மையில அல்லாஹ் ஆதரவு கொடுத்து நமக்குள்ள நிறைய காசு பணம் கொடுத்து நம்மளையில வாழ வைக்கணும். நமக்கு ஒரு ஓசி வண்டிக்கே வக்கு இல்லை, அவன் ஏசி வண்டியில போறானே. நாம தொங்கிட்டு போறோம் பழைய பஸ்ல, அவன் அப்படியே பென்ஸ் கார்ல போய் இறங்குறானே. அவனுடைய இன்னும் உயர்ந்த வாழ்க்கை அல்லாஹ்விடத்தில் அவன் மக்பூலா இருக்கானா மக்பூலா இல்லையே, இவ்வாறு நீ ஏமாந்து போயிடாது. அதாவது அவனுடைய இந்த உலகத்துடைய வாழ்க்கையில் உள்ள சுகங்களை பார்த்து அவன் இருப்பது ஹக்கு என்றும் நீ பாத்தில் இருப்பதாகவும் தவறாக்கிறதுக்கு கருதிடாத. மத்தாவும் கலீல், இது அற்ப சுகப்பொருட்கள், ஒரு சில 2-3 நாளைக்கு. சும்மமாவாஹு ஜஹன்னம், மவாஹும் ஜஹன்னம், அவர்கள் ஒதுங்குமிடம் நரகமா இருக்கும். பிஸல் மிஹாத், அது மிக கெட்ட படுக்கையா இருக்கிறது. உங்களுக்கு நீ எங்க போறீங்க? வலாக்கினல்லதீன தகவ் ரப்பஹும், அல்லாஹ்வை தக்வா செய்து பயந்து நடந்து கொண்டார்களே அவர்களுக்கு லஹும் ஜன்னாத்துன் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹாரு, கீழ்ப்புறங்களில் ஆறுகள் ஒளிந்தோடுகிற சோனபதி அவர்களுக்கு இருக்கிறது. ஹாலிதீன ஃபீஹா, அதில் நிரந்தரமாக இருப்பார்கள். நுஸுலம் மின் இன்தில்லாஹ், அல்லாஹ்வின் புறத்திலிருந்து உண்டான விருந்தாக அது அவர்களுக்கு இருக்கும். வமா இன்தல்லாஹி, அல்லாஹ் இடத்தில் உள்ளதாகிறது. கைருன் லில் அப்ரார், நல்லடியார்களுக்கு அதுவே மிகவும் நல்லதாயிருக்கும். அப்போ இந்த உலகத்துடைய வாழ்க்கையை வச்சு கியாஸ் பிடிக்காதீங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா 2 பேருடைய முடிவையும் சொல்றான். உங்க முடிவு என்ன, அவங்க முடிவு என்ன? அவர்களுடைய முடிவு கொடூரமான நரகத்துக்கு போய் சேருவாங்க. உங்களுடைய முடிவு இன்பமயமான சூனத்திலே போய் சேர்ந்து நிரந்தரமாக அங்கே இருப்பீர்கள். நிரந்தரமாக அங்கே இருப்பதற்கு உள்ள சில சிரமங்களை உலகிலே தாங்கிக் கொள்ளுங்கள், அங்க போய் சந்தோஷமா இருக்கலாம். அவன் சில அற்ப சுகங்களை பெற்றுக்கொண்டு நிரந்தரமான நரகத்துக்கு போய் சேரலாம். கொஞ்சம் போய் ஒரு தூக்கு தண்டனை கைதிக்கு என்னப்பா வேணும் கடைசி ஆசை அப்படின்னு கேட்குறாங்க. ஐஸ்கிரீம் வேணும், அல்வா வேணுங்கிறான், வாங்கி கொடுக்குறாங்க. அவனுக்கு மட்டும் இப்பெல்லாம் நினைச்சதெல்லாம் வாங்கி தர்றாங்க, நமக்கெல்லாம் அப்படி தூக்க மாட்டுறாங்க அப்படின்னு அர்த்தம். நீ விடுதலையாக போகிறாய், அவனை தூக்கில் ஏற்றி மாட்ட போறாங்க. இந்த ஜெயிலில் இருந்து நீ விடுதலையாக போகிறாய், நீ உங்க வீட்டுக்கு சந்தோஷமா போற. நீ அங்க போய் நினைச்சதெல்லாம் அவனுக்கு கிடைக்கும், வீட்டுல என்ன வாங்கி சாப்பிட்டு சந்தோஷமா இருந்துக்கோ. இவன் இனிமேல் அவன் இதை விட கடும் தண்டனை அடைய போகிறான், அதனால வாங்கி கொடுக்குறாங்க. அவன் அப்படி வாங்கியோ சரிங்க. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நினைத்தால் முஸ்லிம்களுக்கு இங்கேயும் இன்பகரமான வாழ்க்கையை கொடுத்து காபிர்களுக்கு இங்கே சிரமத்தில வைத்து அங்கேயும் சிரமத்தில் வைக்கலாம்ல. அவன் குஃப்ருக்கு தண்டனையை இங்கேயும் கஷ்டம் கொடுக்கலாம்ல அல்லாஹ் தஆலா.
முஸ்லீம்களுக்கு இங்கேயும் வாழ்க்கை கொடுத்தா அல்லாஹ்க்கு நான் குறைஞ்சா போயிடும், இல்லை முஸ்லீம்களுக்கு மாஷல்லா சொர்க்கத்தில் மட்டும்தான் வாழ்க்கை, அவங்களோட ஈமானுக்கு இங்கே பலன் இல்லை என்று அல்லாஹ் தஆலா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே. இங்கேயும் அல்லாஹ் இன்ப வாழ்க்கை கொடுக்கலாம்ல. பெரிய காஃபிர்களுக்கு பெரும் வாழ்க்கையை அல்லாஹ் கொடுத்து அவங்கள பார்த்து ஏமாந்து போகாதுன்னு சொல்றான். ஜுஹ்ருஃப்ல அல்லாஹ் சொல்றான், மூமின்கள் எல்லாம் பார்த்து ஏங்கி நீங்களும் குஃப்ர்ல போயிடலாமோ என்று நீங்க நினைச்சிருவீங்கிறதுக்கு தான் விட்டு வச்சிருக்கேன். இல்லையா காஃபிர்களுடைய வீட்டு செவுரு கூரை படி எல்லாமே தங்கம் வெள்ளியில, அவங்க வீட்டு நிலப்படி எல்லாமே தங்கத்திலையும் வெள்ளிலையும் ஆகிடும், அவ்வளவு கொடுப்பேன் காஃபிர்களுக்கு என்று ஏன்னு சொன்னான். இதனுடைய ஹிக்மத் என்ன, இதனுடைய உண்மை ஹிக்மத் என்ன, அதனுடைய விளக்கம் என்ன அல்லாஹ் தான் அறிவான். நம்ம அறிவுக்கு எட்டன மாதிரி நம்ம யோசிச்சா அது நியாயம்தான். அது ஒரு கவிஞர் சொல்றாரு, நான் துனியாட்ட கேட்டேன், இது என்னது, நீ ஆகிரத்துடைய நல்லவர்களுக்கெல்லாம் கஷ்டமா வச்சிருக்கிற, துனியாவுடையவர்களை எல்லாம் தீயோர்களை எல்லாம் சந்தோஷமா வாழ வச்சிருக்கிற, என்ன காரணம்னு கேட்டேன். அது சொல்லுச்சு, பனு துன்யா அபுனாய், இவரெல்லாம் ஏன் பிள்ளைங்க, இவரெல்லாம் யாருங்க, ஏன் பிள்ளைங்க, அவங்க இருக்கிறாங்களே நல்லவடியார்கள், இவங்க அபுனா மர்ரத்தியல் ஆகிரா, ஆகிரத்தில் சக்காலத்தி பிள்ளைங்க, என் பிள்ளைங்களை தான் நான் வாழ வைப்பேன், சக்காலத்தி பிள்ளைங்களை நான் வாழ வைப்பேன், அவங்கள அது வாழ வச்சுக்கும், அதனால என் பிள்ளைங்க வாழ வச்சு நான் அனுப்புவேன். அது அலீனா கிஸ்மத்தல் ஜப்பாரி ஃபீனா, அல்லாஹ் தஆலா எங்களுக்கு ஏற்பாடு செய்த இந்த பங்கீட்டை நாங்கள் பொருந்திக் கொண்டோம். லனா இல்முன் வலில்லாதாய் மாலுன், எங்களுக்கு இல்மை கொடுத்த அல்லாஹ் தஆலா எங்களுடைய எதிரிகளுக்கு பொருளை கொடுத்து விட்டான், வச்சுட்டு போடான்னு. எங்களுக்கு அவனை பற்றி இல்மை கொடுத்து அவன் தன்னோட வச்சுக்கிட்டான், இதுதான் எங்களுக்கு போதும். என்னங்க பை, அதனாலதான் அல்லாஹ் இங்கேயா கொடுத்துட்டான் அவங்களுக்கு. இன்னொரு ஹிக்மத் என்ன பை, பொதுவாகவே அவர்களுக்கு கடும் தண்டனை அல்லாஹ் கொடுக்க நினைக்கிறான், மூமின்களுக்கு மிக பெரும் சுகத்தை சுவனத்திலே தர நினைக்கிறான் அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா. அப்ப கடும் ஒரு தண்டனை சாதா தண்டனையா இருக்கும், கடும் தண்டனை எப்ப தெரியுமா ஆகும், ஒரு கஷ்டமாவே இருக்கும், அது கடுமையான கஷ்டம் எப்ப தெரியுமா ஆகும், அது உடுத்து புடுங்கினாதான். ஒருத்தன் கண்ணே இல்லை பிறவிலிருந்து, அது சிரமமா இருக்குமா அவனுக்கு. ஒருத்தன் கண்ணு இருந்துச்சு, நல்லபடியா தான் வாழ்ந்துட்டு இருந்தான் 40 வயசு வரைக்கும், திடீர்னு கண்ணு ரெண்டும் புடுங்கப்பட்டு விட்டது, இழந்து விட்டான், எப்படி இருக்கும் அவனுக்கு. கண்ணு கொடுக்கப்பட்டு இழந்தானே ரொம்ப கஷ்டப்படுவான். விரைவிலே கண்ணு இல்லை, அவன் கூட சமாளிச்சுக்குவான், அப்படியே வாழ்ந்து பழகி அதுலேயே அவன் பெருசா அவன் எடுத்துக்க மாட்டான், சந்தோஷம் எல்லாமே வந்துடும் அவன்கிட்ட. கண் பெற்று இழந்தவனுக்கு கண்ணுடைய அருமை தெரியும். வாழ்நாளெல்லாம் இவ்வளோ பெரிய ஒரு நேமத்தை இழந்துட்டோமே, என்ன அற்புதமான உலகத்தை பார்க்க முடியவில்லையே, ஓத முடியல, அவன் வருத்தம் இருந்துகிட்டே தான் இருக்கும், எவ்வளோ கஷ்டப்படுவான். கண் இருந்த காலத்துல குர்ஆன் ஓதி நாவதாக இருந்தா இப்போ சந்தோஷமா இருந்திருக்குமே, கண் இருந்த காலத்துல இது பயன்படுத்தலையே, அப்படி செய்யலையே இப்படி செய்யலையேட்டு அந்த வருத்தம் அவனுக்கு தீரவே தீராது மூத்து வரையிலையும். ஒரு நேமத்து வேலையாவே வாழ்ந்துட்டான், அதே சந்தோஷமா வாழ்ந்துறான். குடிசை வீட்லயே எத்தனை பேர் எப்படி இருக்காங்க, குடிசை வீட்லயே இன்பமா அறிய அந்த நாய்களோடு இந்த குழந்தைங்களும் அறவே ட்ரெஸ் இல்லாம அது மேலே ஏறி நாய் மேல இருந்தான், ஏறி உட்காந்து சவாரி செய்து அந்த வீட்டுக்கிட்டே சாக்கடை ஓடுது, அதுலயே பாத்திரம் கழிக்கிறாங்க, அப்படியே இன்பமா வாழ்ந்துடுறாங்க. நம்ம எந்த சாக்கடைக்கு அருகில் கடந்தால் மூக்கை பொத்துவோமோ அதுதான் அவங்க இருக்கும் அவருடைய வாசஸ்தலமாகவே இருக்கிறது. அவருடைய இன்ப மாளிகையாக அந்த கூவம் நதி கரையினிலே தான் வாழ்க்கையை ஓட்டுகிறார்கள். போய் பாரு மெட்ராஸ்ல
கூவம் நதி கரையினிலே அவங்க வாழ்க்கை அப்படியே ஓடுது. கூவத்தை நம்ம பஸ் கிராஸ் பண்ணும்போது பாலத்தில் சில நேரம் போகும், பாட்டி உடலை புரட்டும். பஸ்ஸு போகும்போது அந்த கூவத்துக்கு மேலே பாலம் போட்டிருக்காங்களே, அதன் மேலே கிராஸ் பண்ணும்போது நம்ம குடலை புரட்டும் சில நேரங்களில். அவங்களுக்கு ஏங்க அதில் தான் பிறந்தது, வளர்ந்தது, வாழ்ந்தது, மறைந்தது, புதைந்தது எல்லாமே எங்கங்க? கூவம் நதி தீரத்திலே. அதுதான் அவங்களுக்கு என்ன, அவங்களுக்கு ஒன்றுமே இருக்குதா? கொசுலாம் கிடைக்காதா? போர்வையே கொசுவாக, கொசுவே போர்வையாக அதிலேயே வாழ்ந்து அப்படியே மறைந்து, ஒரு பிபி இல்லை, ஒரு சுகர் இல்லை, ஒரு இன்சுலின் ஊசி கிடையாது, ஒரு ஹார்ட் ஆப்ரேஷன் கிடையாது, இது ஒரு மஸ்கிட்டோ காயில்ஸ் கிடையாது, ஒரு ஆல் அவுட் கொசுவர்த்தி சுருள் கிடையாது. அதே குடிசையில் கொசுவே அவங்க வீட்டுலாம் உற்பத்தி ஆகி வெளியே போகுது. அப்புறம் என்ன, ஃபேக்ட்ரி அங்கே தான் இருக்குது. எவ்வளோ இன்பகரமான வாழ்க்கை வாழ்றாங்க. அந்த அந்த வறுமை அவர்களுக்கு இனிமையாகி விட்டது. சரி, இதே நேரத்தில் ஒரு பெரிய கோடீஸ்வரர் மந்திரியா இருந்தார், மாபெரும் செல்வ வளங்கள், முன்னாடி 15 காரு, பின்னாடி 15 காரு, சேரன் ஒளியோடு ஒய் 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 போட்டுட்டு போன ஒரு மனுஷன். என்ன பாதுகாப்பு, விமான பயணம். கடைசியில வறுமைக்கு ஆளாகி பிச்சை எடுக்கும் நிலைக்காகி அந்த கூவத்தின் குடிசைகளில் ஒன்று குடியேறிவிட்டால் எப்படி இருக்குமோ நிலை. இது ஒரு வாழ்க்கையா? இது அடிக்கடி அந்த பழைய வாழ்க்கையை நினைச்சு நினைச்சு கை செய்யப்படுவோம் உண்டா இல்லையா? அப்ப உலகில் உள்ள சில இன்பங்கள் அல்லாஹ் அவனுக்கு கொடுக்கறதுக்கு காரணம் என்ன? மறுமையுடைய வேதனை இன்னும் அதிகப்பட்டதுக்காக. பக்கத்து குடிசையில குடியேறிட்டாரு இவரு, செல்வ வளத்தோடு குடும்ப கோடீஸ்வரனா இருந்த மனுஷன். இந்த பொம்பளை இந்த பக்கத்தூர்ல இன்னொரு வருஷம் வாழ்நாளும் அங்கேயே வாழக்கூடிய பிறந்து வளர்ந்த குடும்பம் இருக்கு. அவங்களே சந்தோஷமா நிக்கிறாங்க. அங்க தெரு வழியா ஏதோ ஒரு காரு போதுன்னு வச்சுங்க, ஐயா ஐயா ஐயான்னு அந்த பிள்ளைங்க குதிக்குது, காரு வருது அப்படின்னு. இவர் அப்படியே இருந்து பாக்குறாரு. அந்த இவங்க பிள்ளைங்கலாம் இந்த கார்ல நாம சுத்தி இருக்கோம், இது விட உயர்ந்த கார்கள்ல. இவங்க குதிப்பு வரல, ஆனந்தம் வரல, இவங்களுக்கு அழுக வருது. இது என்ன காரியா, இதெல்லாம் ஒரு காரா? இதை விட எத்தனை மடங்கு கார்ல நம்ம போயிருப்போம் என்று இந்த நிலைக்கு ஆளாயிட்டோம். இவங்க முன்னாடி பிள்ளைங்க அழுகுறாங்க. அவன் அந்த காரை பார்த்து, தெருவில் காரை பார்த்து ஜெட்டி இல்லாத அந்த சிறுவன் குதிக்கிறான். வித்தியாசம் இருக்குமா இல்லையா? இவங்க வாழும் காலமெல்லாம் அழுது கொண்டு தான் வாழ்வாங்க இல்லையா, தன் பழைய வாழ்க்கையை எண்ணி. அவங்க ஒரே ஆனந்தமயமா இருக்கிறாங்க. எனவே இப்படி இந்த மாதிரி இவர்களுக்கு வாழ்க்கையை சோகமயமாக ஆக்கியதுக்கு எது? இவருடைய பழைய வாழ்க்கை. அது மாதிரி அல்லாஹ் தஆலா காபிர்களுக்கு இந்த துனியாவில் உயர்ந்த வாழ்க்கையை கொடுக்கறதுக்கு காரணம் அவர்கள் மீது கொண்ட அன்புனால, பாசத்தினால இல்ல. இஸ்தாது இஸ்மன், இன்னும் சம்பாரத்துக்கு நிறையா, மவாஹு ஜஹன்னம், ஒதுங்கும் இடம் நரகமே என்பதற்காக. மதாவும் கலீல், அற்ப சுக பொருட்களை கொடுத்து அல்லாஹ் தான் அவர்களுக்கு அந்த வேதனை இன்னும் பல மடங்கு அதிகமாகி நரகத்தில் உட்கார்ந்துட்டு யோசிப்பான், என்ன மாதிரி வாழ்க்கை இருந்தது, எப்படி இருந்தோம், எந்த கதி ஆகிவிட்டோமே. நான் பாரத நாட்டுடைய மாபெரும் மன்னனாக இருந்தேனே, பாரத நாட்டு பிரதமராக, துணை பிரதமராக, மந்திரியாக எப்படிலாம் இருந்தனே, அமெரிக்க அதிபராக இருந்தேனே, ஐக்கிய நாட்டு தலைவராக இருந்தேன். ஒன்று நான் யோசிப்பாரு, என்னென்ன போஸ்டிங் இருந்தாரு, இவர் போகும்போது எப்படி, தனி விமானம் என்ன, எம்மாடி இப்போ விட்ட பாதுகாப்பு, வாய் திறந்தாது அப்படி டிவியில் பேப்பரில் கொட்டாய் விட்டா எப்படி விட்டாருங்களாம், பேப்பரில் டிவியில் தும்மனா எப்படி தும்மனாரு, அதெல்லாம் அப்படியே பேப்பரில் டிவியில். எங்கே பார்த்தாலும் அவருடைய புகழ் ஓங்கி கொண்டிருந்தது. இந்நிலை இப்படி ஆயிடுச்சு, அங்கே போய் கை செய்ததை அதிகப்படுத்துறதுக்காண்டி. மூமின்களுக்கு அல்லாஹ் கொஞ்சம் கஷ்டம் கொடுத்த உடனே சிரமங்களை கொடுத்து சொர்க்கத்தை கொண்டு போய் விட்டா எப்பா என்ன சந்தோஷமா இருக்கு தெரியுமா அவங்களுக்கு. ஊருகா முதல்ல வாயில வச்சுட்டு அப்புறம் டீ குடிச்சு பாருங்க, அப்புறமேல ஸ்வீட் சாப்பிட்டு பாருங்க. ஜிலேபியா சாப்பிட்டு டீ குடிச்சிக்குமா?
அப்புறம் ஊறுகாய் சாப்பிட்டு ஒரு உரப்பா ஒரு சாமான் 2 கடலை பொரி வாயில போட்டு ஒரு வடையை சாப்பிட்டு அப்புறம் டீ குடிங்க, அந்த வாய்க்கே ஒரு சுவை. இங்கே துனியாவில் சில சிரமங்கள் எல்லாம் கொடுத்து சொர்க்கத்துக்கு கொண்டு போனோம்னா அந்த சொர்க்கம் ரொம்ப டேஸ்டா இருக்குது அவங்களுக்கு. என்ன உழைச்சு சம்பாதிச்சு கஷ்டப்பட்டவனுக்கு காசு பணம் வரும்போது அப்பதான் அவனுடைய அருமை அவனுக்கு தெரியும். உழைக்காம வாப்பா வாப்பா சொத்துலேயே வாழ்றான் பாருங்க, அவனுக்கு அந்த இன்பப் பொருளுடைய சுவை தெரியாது. அவனுக்கு என்னடா படம் அப்படின்னு கசக்கும் அந்த வாழ்க்கை. அவனுக்கு உழைக்கல, சிரமப்பட்டு பயந்து நெருங்கி கடைசியா கிடைச்சு ஒரே இன்பம். கிடைக்குமா கிடைக்காதா என்று பயந்து பயந்து கடைசியா பாஸ் ஆவானா பாஸ் ஆகலையான்னு கடைசியா பாஸ் ஆயிட்டான். ஒரே சந்தோஷம், ஒரே ஆனந்தம். விளிம்பில் கிடைத்த வெற்றி அது, உடனே மகிழ்ச்சி. அதே மாதிரி சோனத்தில் போய் உட்காந்துக்கிட்டு முஸ்லிம்கள் அதே சந்தோஷத்தில் இருப்பாங்க. இன்னா குன்னா நகாவும் ரப்பினா யௌமன் அபூசன் கம்தரீரா, இந்த கடும் நாளை விஷயத்திலே எங்கள் ரப்பை எங்கள் பயந்து கொண்டே இருந்தோம். அந்த நாளின் கொடூரங்களை விட்டு அல்லாஹ் அவர்களை காப்பாற்றினான். வலக்காஹும் நலரத்தம் வசுரூரா, அவர்களுக்கு மகிழ்ச்சியும் மலர்ச்சியும் அல்லாஹ் தஆலா காண செய்தான். அதுக்கு தான் அல்லாஹ் தஆலா துனியாவில் சில சிரமங்களை கொடுத்து ஊர்வா மாதிரி ஒரே இன்பத்தை அல்லாஹ் காணுது, சந்தோஷத்தை பல மடங்கு அதிகமாக்குறதுக்காக. அதனாலதான் குர்ஆன்ல வருது, இம்மின்கும் இல்லா வாரிதுஹா வகான தாலிக வகான அலா ரப்பிக ஹத்மம் மக்தியாவா, உங்கள எல்லோரும் நரகிலே ஒரு ரவுண்டு போயிட்டு தான் வரணும் தாங்க. எல்லாரும் முஸ்லிம்கள் காபிர்கள் நபிமார்கள் வலிமார்கள் எல்லாமே நரகத்துக்கு ஒரு ரவுண்டு போயிட்டு தான் சொர்க்கம் போவாங்கன்றான். காபிர்கள் அப்படி ரவுண்டு போய் அங்கேயே தங்கிடுவாங்க. முஸ்லிம்களுடைய ரவுண்டு போயிட்டு ஒரு சுத்திட்டு நரகத்துக்கு போய் பார்த்துட்டு, அல்லது வந்து சிராத்துல் முஸ்தகீம் பாலம் நரகத்து மேலே போடப்பட்ட பாலம் தானே, அதை கடந்து போகும்போது நரகத்தை பார்த்துட்டு சொர்க்கம் போயிடுவாங்க. ஆக எல்லாரும் நரகத்தை பார்த்தான் என்பது நான் கட்டாயமாக்கி விட்டேன். நான் காபிர்கள் நரகத்தை பார்த்துட்டு உள்ளே போயிடுவான். மூமின்கள் எல்லாம் பார்த்துட்டு சொர்க்கம் போங்க, அப்பதான் அல்லாஹ் உங்களுக்கு தெரியும். அல்லாஹு அக்பர், இவ்வளவு கொடூரமா நரகத்தை விட்டா அல்லாஹ் என்னை காப்பாத்திட்டானா. அப்ப நரகத்துக்குள்ள இவங்க போனாலும் இவங்களுக்கு சுடாது, இவங்களுக்கு அதை வேடிக்கை பார்க்கறதுக்காண்டி. இவர்களுக்கு வேதனை தெரியாது போய் நரகம். ஏன்னா இவர்கள் வந்து நரகம் கத்த ஆரம்பிச்சிடும். காஃபிருக்கு வந்து நரகத்துக்கு கண்டு அவன் கத்துவான், எப்பா எம்மா எப்பா என்ன சுடுது அப்படின்னு. தாங்க முடியலையே, எம்மா மூத்து வந்துடாதா கத்துறான். இன்னஹி இல்லா மௌத்தத்துல் ஊலா மௌத் இன்னஹி இல்லா லா யமூத்து ஃபீஹா வலா யஹ்யா, அங்க நீ மூத்தாவும் மாட்டா ஹயாத்தாவும் இருக்க மாட்ட, போடா மூத்து வராதான்னு கூப்பிடுறான். நரகத்துல போய் மூமின்கள் இருக்காங்களே, இவங்க போனா நரகத்து எம்மா எப்பா சீக்கிரம் போது அல்லா தாங்க முடியல, இவனுடைய நூறு என்னுடைய நாரா அமைச்சிடும் போது தெரியுது. நாறு பெருசா 100 பெருசா? 100. இவனுடைய 100 மூமினுடைய ஈமானுடைய 100 ஜோதி இருக்கு, அது என்ன அழிச்சிருது. எனக்கு வேதனையா இருக்கு. நரகத்தையே வேதனை தரக்கூடியது மூமினுடைய 100. அது எல்லோருக்கும் வேதனை தருவது நரகம், அந்த நரகத்துக்கே வேதனை தருகிறது எது? மூமினுடைய 100. கத்துறான், அப்பா அம்மா ஓடுறா சீக்கிரம், ஏன் அல்லா அல்ல சீக்கிரம் அல்லா அனுப்பிடுவன. இவனுடைய 100 ஜோதி என்ன தாங்க முடியல, கத்துவது. அவரை மேல பொருள் போய் சேர்ந்தோம்னு எப்பாடி ஒரே நிம்மதி நரகத்துக்கு. ஈமானுடைய ஜோதி எல்லாரும் போய்தான். அதே மாதிரி சூனவாசிகளுடைய சுகபோகத்தை நரகவாசிகளுக்கு நல்லா காட்டுவானா. கண்ணாடி மாதிரி நரகவாசி நரகத்துன்னு பார்ப்பாங்க, சொர்க்கவாசி கண்ணாடிக்கு போட்டு காட்டுவாங்க.
ஒரு காட்சியா பார்ப்பாங்க, சிலையில் ஓடும். ஆஹா இவற்றையெல்லாம் இழந்து விட்டோமே. அப்போ அல்ல சொல்லுவான், நீ உண்மையில் நான் சொன்னதை கேட்டு நடந்திருந்தால் சூனத்திலே நீ பெற்றுக்கொண்டிருக்க வேண்டிய பகுதி இதுதான் பாரு, இதுதான் பாவம் பகுதி, இங்கதான் இருந்திருக்க வேண்டியது, அதை விட்டு போட்டு இங்கே வந்த நீ என்று அல்லாஹ் காட்டுவான். அதுவும் எதுக்காக வேண்டிய அவங்க வேதனையை அதிகப்படுத்துறதுக்காக வேண்டி சூனவாசிகளுக்கும் அல்லாஹ் காட்டுவான், நரகிலே நீ இருக்க வேண்டிய பகுதி இதுதான் என்று நீ போகல என்று அந்த பகுதியை எல்லாம் காட்டுவான். இது எதுக்கு? நரகவாசிகளுடைய சுகத்தை அதிகப்படுத்துவதற்காக. இவ்வாறு அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலா முஃமின்களுக்கு சில வகை சிரமங்களை கொடுத்தது அவருடைய சுகங்களை அதிகரிப்பதற்கும், காஃபிர்களை சில வகையில் இன்பமாக வைத்தது அவருடைய வேதனை அதிகப்படுத்தவும் தான். இது ஒரு ஹிக்மத். இன்னொரு ஹிக்மத் என்னங்க, அவன் சுகபோகத்தில் இருக்கும்போது அல்லாஹ் சுத்தமா மறந்துடுவான், இன்னும் பாவங்களை சம்பாதிச்சுட்டே இருப்பான். இன்னமா நும்லிலஹும் லியஸ்தாது இஸ்மன், அவர்களுக்கு நம்ம அவகாசம் கொடுத்ததெல்லாம் பாவத்தை மேலும் மேலும் அதிகப்படுத்தி கொள்ளத்தான். பல கடைசியா ஒரேடியா போக்குன்னு பிடிக்கிறது தான். தௌபா செய்ய சந்தர்ப்பமே இல்லாம ஆக்கி மூமின்களுக்கு சில சில கஷ்டங்களை துனியாவில் அல்லாஹ் கொடுத்துக்கிட்டே இருப்பான். வறுமையை கொண்டும் நபுலுவன்னக்கும் பிஷைஇம் மினல் ஹௌஃபி வல் ஜூ', பயங்கள், பசி, வனக்ஸிம் மினல் அம்வால், பொருள்கள்ல நஷ்டம், வல் அன்ஃபுஸ், உடல்ல ஏற்படக்கூடிய வியாதிகள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், மரணங்கள், சமராத், அவர்களுடைய தோட்டம் துறவுகள் ஏற்படக்கூடிய நஷ்டங்கள், மாற்றி மாற்றி கொடுப்பேன். சாபிரீன், இந்த சாபிரீன்களுக்கு நீங்கள் நற்செய்தி கூறுங்கள். இதுக்கெல்லாம் கொடுக்குறான். இவங்க அப்பப்ப இவர்கள் நடக்கக்கூடிய பாவங்கள், குற்றங்களை சுத்தமா அழிச்சறதுக்காக வேண்டி இந்த வரக்கூடிய நன்மை, கஷ்டங்கள், பாவம், வறுமை, சிரமம், பிணி, சீக்கு, துன்பம், துயரத்தின் காரணமாக அவனுடைய பாவங்கள்லாம் அழிக்கப்பட்டு 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 கடைசியா மௌத்து நேரத்துல இங்கேயே கழுவி தூய்மையாக்கி சோப் போட்டு துவைச்சு அல்லாஹ் கொண்டு போயிடறான், பரிசுத்தமா சொர்க்கத்துக்கு நேரா போய்ப்பான். அதுக்காக கருணை ரப்புத்தாலா நம்ம மேல் பெரும் கருணையே உருவான அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலா, கருணை கடலான அல்லாஹ் தஆலா நம்ம மேல் கொண்ட பெரும் கருணையினால நமக்கு சில கஷ்டங்களை கொடுக்குறான். கஷ்டங்கள் எப்படி கொடுக்குறான்? நம்ம தாங்க மட்டும் கொடுக்குறான். நம்ம தாங்க இயலாத கடும் சோதனை நடத்துறது இல்லை. லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்அஹா. இதுவும் அவனுடைய கருணா கடாட்சத்திலே உள்ளது. இது மனிதர்கள இல்ல சுத்தமா சிரமங்கள், கஷ்டங்கள், வியாதி, வறுமை எதுவும் இல்லை. நான் இவனும் அல்லாஹ் மறந்துட்டு உள்ளாக்குவான். எனக்கு என்ன சிரமம், நான் என் கஷ்டம் ஏன் அல்லாஹ் கூப்பிடணும். அப்ப சிரமங்கள், கஷ்டங்கள் வருகிற பொழுது அல்லாஹ்வை நினைக்கிறான், அல்லாஹ்வுடைய அருளுக்கு ஆளாகிறான், மகஃபிரத்தை வாங்கிக்கிறான், அல்லாஹ் பக்கம் ருஜுவாகிறான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அஹத்னாஹும் பில் பஸாஇ வல் தர்ரா, பசி பட்டினியை கொண்டும் வறுமையை கொண்டும் ஒன்று, இன்னொன்று இவர்கள் உடலில் சோதனைகள், நோய் நொடிகளை கொண்டும் அவர்களை பிடித்தோம். லஅல்லஹும் யதல்லர்ரஊன், அவர் அல்லாஹ்வுடைய அச்சம் உள்ளவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காக வேண்டி, இறையச்சம் உள்ளவர்களாக அவங்களை ஆக்கிறதுக்கு எல்லாம் நான் பிடிக்கிறேங்கிறாங்க. அப்ப இந்த சிரமங்கள் இருக்கிறது, இதுவும் உங்கள் பால் அல்லாஹ் கொண்ட ரஹ்மத்தை ஒழிய நீங்கள் நொந்து கொள்ள வேண்டாம். நம்ம முஸ்லிமா இருக்கோம், நமக்கு அல்லாஹ் கொடுக்கலையே, காஃபிர்களுக்கு அல்லாஹ் அள்ளி கொடுக்குறான்னு நொந்து கொள்ள வேண்டாம். இந்த மாதிரி எத்தனையோ ஹிக்மத் இருக்கு. நான் ஒரு சொன்னேன் உங்களுக்கு, எத்தனையோ ஹிக்மத்துகள் இருக்கு அல்லாஹ் தஆலா மூமின்களுக்கு குறைவாக கொடுப்பதற்கும்
காபிர்களுக்கு அல்லாஹ் தஆலா வெற்றி மேல் வெற்றி வந்து அவர்கள் பெரிய வாழ்ற மாதிரி நினைக்கிறதுக்கு காரணம் அவன் மேல் அல்லாஹ் பிரியப்பட்டு கொடுத்ததுன்னு நினைக்காது. அது அல்லாஹ் சொல்லுகிறான், வலா யகுர்ரன்னக, உங்களை ஏமாற்றத்தில் ஆக்கிவிட வேண்டாம், தகல்லுபுல் லதீன கஃபரு ஃபில் பிலாத், காபிர்கள் உலகிலே அவர்கள் பல நாடுகளுக்கும் பல ஊர்களுக்கும் மாறி மாறி செல்வது, பயணம் செய்வது, மிக செழிப்பாக இருக்குதல் உங்களை வருத்தப்படுத்திவிட வேண்டாம். மதாவுன் கலீல், அது வெறும் அற்பமான ஒரு சுகப்பொருள் தான் அது. சும்ம மஅவாஹும் ஜஹன்னம், பின்பு அவர்கள் ஒதுங்குமிடம் நரகமாக இருக்கும். வபிஸல் மிஹாத், அது மிக கெட்ட படுக்கையாகிவிட்டது. லாகினில் லதீன தகவ் ரப்பஹும் லஹும் ஜன்னாத்துன் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹாரு ஹாலிதீன ஃபீஹா, தக்வா செய்தார்களே அவர்களுக்கு அல்லாஹ் இடத்திலே தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹாரு, கீழ்ப்புறங்களிலே ஆறுகள் ஓடும் சுவனபதி, அதில் அங்கே நிரந்தரமாக இருப்பார்கள். நுஸுலன் மின் இந்தில்லாஹி, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து உண்டான விருந்தாக அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்கிறான். என்னங்க வை, இப்பதான் அல்லாஹ் சொன்னான் தக்வா செய்தவர்களுக்கு, அவள் தக்வா செய்தவர்களுக்கு தான் சொல்றான், மற்றவங்க சொல்லல. ஏவல் விளக்குகளை ஏற்று நடந்தவர்களும் தக்வா செஞ்சவர்கள், அவர்களுக்கு சூனத்தை கொடுப்பேன்டான். இப்போ நுசுல் விருந்துன்னு வேற சொல்றாங்க அல்லாஹ் தஆலா. இது என்னது விருந்து என்பது? காசு கொடுப்படக்கூடியதா, காசு பணத்துக்கு தரக்கூடியதா, இல்லை இலவசமா தரக்கூடியதா? நுசுல்ங்கிறது ஒரு ஹோட்டல்ல போனீங்க, உள்ள போகும்போது ஒரு எல்லாத்துக்கும் பில்லு வாங்கிட்டான், 50 ரூபாய்க்கு சாப்பாட்டு பில்லு வாங்கிட்டு தான் உள்ள போகணும். பில்லை கொடுத்து சாப்பிட்டோம், எல்லாம் சாப்பிட்டுருக்கீங்க, பில்லை கொடுத்து காசு கட்டி, இந்த சாப்பாடு உங்களுக்கு நான் போட்ட விருந்து அப்படின்னா தட்டையை தூக்கிட்டு அடிக்க மாட்டாங்க, திருட்டு போயல. காசை வாங்கிட்டு விருந்தான், என் மகா கல்யாணம் வச்சிருக்கேன் அதுக்காக உங்களுக்கு எல்லாமே விருந்து. இது விருந்துனா காசை கூடியா, அதெல்லாம் வாங்கி கொடுக்க முடியாது. எல்லாம் விருந்தா? நீ 50 ரூபாய்க்கு வேலை செய்யறா, 50 ரூபாய்க்கு காசு கட்டுறான்னு காசை வாங்கிட்டு, அல்லது வேலை செய்ய வைக்கிறான், வேலை வாங்குறான்பா ஹோட்டல்காரன், அதை கூப்பிட்டு வேலை வாங்கிட்டு கடைசிக்கு சோறு கொடுக்குறான். அது விருந்தா? வேலை செய்தவர்களுக்கு சோறு போடுறான், காலையிலிருந்து மாலை வரை வேலை செய்தவர்களுக்கு சோறாக்கி எல்லோருக்கும் பங்கு வைக்கிறான் ஒரு வீட்டில், அது போய் விருந்து கொடுக்குறாங்களா? விருந்துனா என்ன பை? அங்கேருந்து மாப்பிள்ளை மாதிரி வரணும், இந்த வேலையும் செஞ்சிடக்கூடாது, ஃப்ரீயாக வரணும், வந்து அவன் விருந்து கவனிக்கணும் நம்மளே. சாப்பிடுங்க, என்னன்னு சொல்லுங்க, ஆமாம் மச்சான் சாப்பிடுங்க மச்சான், சரி போதும் சொல்லாதீங்க, வச்சுக்கோங்க. கையை பிடிச்சி ரெண்டு பேர் கையை பிடிச்சி 2 பேர் தட்டில் வைக்கிறான், போட்டுறான். ஏன்னா வேஸ்டா பாருங்க, சாப்பிடுங்க மச்சான், கறி வைப்பா. அப்படியே உளுந்து கவனிக்கிறாங்க, மாறி மாறி ஜாலியாக உட்காந்துட்டு கையை கழுவிட எந்திரி வேணாம் உட்காருங்க, கை தண்ணி ஞாபகத்தில் எந்திரி விட வேணாம், நீங்கள் எட்டி அந்த கொஞ்சம் அந்த ரசத்தை நீ ஏற்ற எதிரிக்கு உட்கார தண்ணி உட்கார வச்சு நம்மளே வேலை வாங்கி நம்மளே உட்கார வச்சு நம்ம கொடுக்குறாங்க. அவங்க இருந்து சாப்பிட்டு முடிஞ்சா கை அங்கனே கழுவி அது திண்டு அடி பட்டுங்க வச்சிருங்க மாமா வச்சான் எத்தனை பக்கம் வேணுமா போறீங்களா? ஆனால் கொடுங்க, நான் சொன்னா கூட நான் தலைவி தரேன், இந்தாங்க பார்க்கப்பட்டு கொடுக்குறாங்களே பை. இதுக்கு பேர் விருந்து. உலகத்தை சம்பாதிச்சு சாப்பிட்டா விருந்தாது, வேலை செஞ்சுக்கிறது சோறுபட விருந்தாது. விருந்து என்பது நட்புக்காக, நேசர் என்பதற்காக வேண்டி, அல்லது அவருடைய அபிமானி அவருடைய சொந்தக்காரன் இருந்ததுக்காக வேண்டி, அவருடைய அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மாமன் மச்சான் அக்கா புருஷன் தங்கச்சி புருஷன் இந்த மாதிரி அவருடைய நேசத்துக்குரியவராக இருந்ததுக்காக வேண்டி, அல்லது அவர் நேசரின் நேசருக்காக சுற்றமும் நட்பும் சூழ வாருங்கள்
மச்சானுக்கு ஃப்ரெண்டு, அவரும் கூட்டு வந்துருவாரு. தம்பிக்கு ஃப்ரெண்டு, அவரும் உங்க கல்யாணத்துல வந்து கலந்துக்குவாரு. நட்புக்காகவும் நெருக்கத்துக்காகவும் தரக்கூடியதுக்கு பேர் என்ன பை? விருந்து. உழைத்து சம்பாதிச்சு வந்தா அதுக்கு பேர் விருந்து இல்லை. அப்ப மோலா சொல்றான், இந்த சோனம் இருக்கிறது அது நீங்க செஞ்ச அமலுக்கு கூலி இல்லை. நுசுலம் மின் இந்தில்லா, நீங்க மேல வச்ச அன்புக்கு கூலி. அது அன்புக்கு பகரமா நான் தர்றேன், நட்புக்கு பகரமாக. குருபு, என்னை நெருங்கி வாழ்ந்தீர்களே அதுக்கு பகரமா நான் தரக்கூடிய. நீங்க செஞ்ச அமல், நாம செஞ்ச அமல்லாம் அமலா? அமலுக்கு கூலி தர்றதுக்கு. நாம செஞ்ச அமல்லாம் அல்லாஹ் சொன்னோம். தக்குவா, நம்முடைய தக்குவாவா? நம்முடைய அமல் என்ன அமலா? நாம செஞ்ச தொழுகை, நோன்பு, இபாதத்துகள், வணக்க வழிபாடுகளுக்கு அல்லாஹ் தஆலா செருப்படி கொடுக்காமட்டா அதே போதும். ஜூத்தியா நெய் கிலாயத்தை பஸ் ஹேண்டார் சொல்லியா. நரகத்துல போட்டு நீ இதை தொழுகைக்கு தனியா உனக்கு ஒதுக்கணும்டா. உன் தொழுகை என்ன தொழுகையா? அது இதுக்கு வேறு கூலியா? போடா போ, கூலி கேட்க வேண்டாம். பை, இந்த வீடு அழகான கட்டி வச்சாரு, அந்த வீட்டுக்கு கொஞ்சம் ரிப்பேர் பண்ணி கொடுத்தாங்க. ஒருத்தர் வேலைக்கு விட்டா கொஞ்சம் பெயிண்ட்டுக்கு இல்லை அடிச்சு பண்ணி இருக்கிற பெயிண்ட்டையும் நாஸ்தியாக்கி பெயிண்ட் டப்பாலாம் கீழே கொட்டி நல்ல கொஞ்சம் நல்லா செப்பனிட்டு கொடுத்தாங்கன்னா இருந்த பெயிண்ட்லாம் சுரண்டி எடுத்து கந்தர கோலம் வாங்கி வீடு பார்க்கவே சகிக்கல. அந்த மாதிரி ஆக்கி மூஞ்சியில் வச்சுக்கிட்டு சாயந்தரம் வந்து சார் கூலி கொடுங்கன்னு கேட்டான். சாத்தி எடுக்க மாட்டான், வந்து பார்த்தா வீட்டை பார்த்தாவன். அந்த மாதிரி புனிதமிகு பரிசுத்த இஸ்லாத்தை, எந்த பரிசுத்த இஸ்லாத்தை அல்லாஹ் ரசூல் நம்ம கொடுத்தாங்களோ அந்த இஸ்லாத்தை குட்டிச்சவராக்கி அந்த இஸ்லாத்தையே புனித கொண்டி புதைக்கிற காரியங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். செஞ்சு விட்டு என்ன கூலி? இதுவேற கூலி. ஏதோ அந்த கருணை மிகு ரஹ்மான் அந்த ரப்பு விருந்தா கொடுத்தா தான் அந்த விருந்துக்கு எங்க தகுதி ஆக்கியலான்னு கேட்க வேண்டியதுதான். ஒரு நட்புக்காக உன் மேல அன்பு வச்சுக்கிறோமே, அதனால எங்க எஜமான் நீ என்னுடைய காதலன், நீ காதல் வைத்து கொண்டிருக்கிறோமே, அது உன் நேசர்களின் நேசர்களா இருக்கிறோமே, உன் அன்பியாக்கள் அவுலியாக்களை நாங்க நேசிக்கிறோமே, அதுக்காக நீ விருந்தா கூட அல்ல. எங்களோட உழைப்பு ஒன்றும் இல்லை. எங்கள் உழைப்பு என்ன இருக்குது? லாக்கின் அல்லதீன தகவ ரப்பஹும் லஹும் ஜன்னாத்துன் தஜ்ரீ மின் தஹ்திஹல் அன்ஹாரு ஹாலிதீன ஃபீஹா நுஸுலம் மின் இந்தில்லாஹ். அல்லாஹ்வின் புறத்திலிருந்தும் விருந்தா இருக்கும். வமா இந்தல்லாஹி கைருல் லில் அப்ரார். அல்லாஹ்விடம் உள்ளதாகிறது நல்லடியார்களுக்கு மிகவும் உயர்ந்ததாக இருக்கும். இன்னொன்று தக்வா நல்ல அமல்கள்லாம் செஞ்சாரு, இவர் அல்லாஹ்வுக்கு வேலை செய்யல. இதெல்லாம் இவருடைய காரியங்களை அல்லாஹ் தஆலா முறைப்படுத்தி இருக்கிறான். அது எப்படி வேலையாகும்? அது எப்படின்னு கேட்டா, நான் விருந்து கூப்பிடுறேன். எப்படி என் கூட்டுக்கு விருந்து கூப்பிடுறேன் உங்களுக்கு நண்பர்கள் எல்லாத்தையுமே, எல்லா நண்பர்களும் வர்றாங்க. வந்துங்களா? சாப்பிட உட்காந்துட்டாங்க. உங்களுக்கு லேசுப்படுறதுக்கான சொல்றேன். முதல்ல இந்த சேரை இழுத்து போட்டு அப்படி உட்காந்து எல்லாம் வளர்ச்சி உட்காந்து அழகா உட்காந்து உங்க காரியங்களை லேசாக்குங்க. உங்களுக்கு வசதிக்காக வரும்போது எல்லாம் நல்ல ட்ரெஸ் போட்டுவாங்க. வரும்போது எல்லாம் செப்பெல்லாம் வெளியே விட்டுருங்க, போல அங்கே விடுங்க இங்கே விடுங்க அப்படின்னு சில சட்டத்திட்டங்கள் சொல்றேன். எதுக்காண்டி விருந்து நல்ல முறையில் சாப்பிட்றதுக்காண்டி வரிசை இப்படி வந்து எப்படி போயிடலாமே, அப்படி வாங்கினேன் போகும்போது சிரமமாக இருக்கக்கூடாது. அப்படி இது வந்து உங்கள் மேல் உங்க விருந்து தான் கொடுக்குறேன். அதை அந்த விருந்தை சாப்பிட்றதுக்கு நீங்க வரும்போது சில ஒழுக்க முறைகளை பின்பற்றி வாருங்க, உங்களுக்கு நல்லதுக்காக வேண்டி. அது மாதிரி அல்லாஹ் சொர்க்கம் நமக்கு விருந்து தான் வச்சிருக்கிறான். சொர்க்கத்துக்கு போயிட்டு இருக்கோம், விருந்துக்கு போயிட்டு இருக்கிறோம். துனியா வந்து விருந்துக்கு போறக்கூடிய இடம், சொர்க்கத்துக்கு போயிட்டு இருக்கிறோம். ஒழுக்க முறையில கடைபிடிச்சு வாழ்ந்தா உங்களுக்கு நல்லது. வாழும் காலத்துல உங்களுக்கு நல்ல முறையில ஒழுக்கமா தினா செய்யாத, வட்டி வாங்காத, திருடாத, கொலை செய்யாத, கொள்ளை அடிக்காதே, இதெல்லாம் நமக்கு அல்ல நம்முடைய வாழ்க்கையில சீர்திருத்திருக்க வேண்டி. நீ அதாவப்படாத, துணியாவே அதாவா போயிடும். இல்லைன்னா உனக்கு தொழுகு, நோன்பு, ஜகாத்து கொடு, ஹஜ் செய், இதெல்லாம் நம்முடைய நன்மைக்காக தான் அல்லாஹ் சொன்னது. உனக்கு அல்லாஹ்வுக்கு நீ எந்த வேலையும் செய்யல, அல்லாஹ்வுக்கு அந்த கூலி வேலையை செஞ்சு காசு கொடுக்கல. அப்ப அல்லாஹ் சொல்றான், லாக்கின் அல்லதீன தகவ ரப்பஹும் லஹும் ஜன்னாத்துன் தஜ்ரீ மின் தஹ்திஹல் அன்ஹாரு ஹாலிதீன ஃபீஹா நுஸுலம் மின் இந்தில்லாஹி வமா இந்தல்லாஹி கைருல் லில் அப்ரார். இவையெல்லாம் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து உனக்கு கிடைக்க விருந்துதான்.